ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, கஷ்டம் வரும் தருணங்களில் நிலை குலைந்து போய்விடாதே. நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே. எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியமடைந்து பார். இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான். அந்த நம்பிக்கையை நீ கொண்டு இரு. அமைதியாக அந்த இன்னொன்றை தேடிப்பார். அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல், நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால் பெறுவதற்கும் இழப்பதற்கும் முன்னிருந்த நிலையை விட உயர்வான நிலையாகவே இருக்கும். சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன. சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகின்றான். அதனால்தான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகிறான். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே, நிறுத்தாதே. உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன. இறைவன் திருவடியை இறுக பற்றிக்கொள். துன்பங்கள் அனைத்தும் பனி போல விலகும். நோயும் துன்பமும் இடையூறுகளும் சிறு அழுத்தம் கொடுத்தாலோ விழுந்த விரிசலை ஒட்ட வைக்கவே மிச்சமிருக்கும் வாழ்நாட்கள் போராட்டமாக மாறிவிடுகிறது. வாழ்க்கை போராட்டத்தை தேரோட்டமாக வடிவமைப்பது நம் கையில்தான் உள்ளது. எப்படி என்றால், வாழ்க்கையில் வெற்றி பெற சாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டும். வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதில் விடாமுயற்சி இருக்க வேண்டும். வென்று காட்ட வேண்டும் என்ற பிடிவாதம் இருக்க வேண்டும். அடைவதற்கு என்று ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோள்களில் ஒரு தீவிரம் இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் துணிவாக முடிவெடுப்பதும் தெளிவாக செயல்படுவதும் புத்தம் புதிய வெற்றிகளை நமக்கு பரிசாக கொடுக்கும். நீ மன்னிக்க கற்றுக்கொண்டால் உன்னிடம் உறங்கி கிடக்கும் திறமைகள் வெளிப்படும். நீ கற்பனை செய்ததை விட மிக வலுவான, மிக திறமையான நபராக உன்னை நீ காண்பாய். வாழ்க்கையில் முன்னோக்கி போக வேண்டும், ஆனால் அதே சமயம் பின்னோக்கியும் பார்க்க வேண்டும். எதிரி என்று யாரையும் எண்ணிக்கொள்ளாதே. அவர்களது செயல் உன்னை துன்புறுத்தினால் அவர்களுடனான தொடர்பை குறைத்துக்கொள். அவர்களை பழி வாங்கவோ தண்டனை அளிக்கவோ முயலக்கூடாது. மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை நீ பிரயோகிக்காதே. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஒவ்வொருவரிடமும் குற்றம் பார்த்து கொண்டே இருந்தால் உறவுகள் உன்னோடு இருக்காது என் குழந்தையே. என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது. அதிசயம் வந்து கொண்டு இருக்கிறது. என்னை நம்பு. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் விரைவில் நிகழ்த்துவேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது குழந்தையே. மகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.